நம்ம இந்த உலகம் பார்க்குறோம், இந்த உலகிற்குள்ள உயிர் அப்படிங்கிறத பார்க்குறோம். இதெல்லாம் படைத்து, காத்து, அழிக்கக்கூடிய இறை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இறைவனார் அப்படிங்கிறவங்களும் இருக்கிறாங்க அப்படிங்கிறது பார்க்குறோம். இந்த 3 நிலைகளுக்குமே சக்தி அப்படிங்கிறது ஒண்ணு தேவைப்படும் இல்லையா? நம்ம இங்க இருக்கோம், நான் பேசுறேன், நீங்க கேட்குறீங்கன்னா, இதுக்கெல்லாம் சக்தி செலவாயிட்டு இருக்கும் இல்லையா? அதுபோல இந்த சக்தி ரூபம் தான் எல்லாத்துக்குமே காரணம். இந்த சக்தி அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இந்த தேவி அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய அந்த ஒரு தெய்வம். சரிங்களா? இவங்களுக்கு உருவமெல்லாம் கிடையாது. ஏன்னா எல்லாமாவும் இருக்கக்கூடியவர்கள் இந்த இந்த சக்தி தேவி தான். சரிங்களா? அது அந்த தேவியினுடைய அந்த ஒரு பராக்கிரமத்தை விளக்கக்கூடிய அந்த ஒரு நூலாக இந்த நூல் அப்படிங்கிறது இருக்கு. இப்போ படைக்கும் தொழிலான பிரம்மாவுக்கு படைத்தல்ங்கிறதுக்கு சக்தி வேணும். காக்கும் தொழிலான திருமாலுக்கு காத்தல்ங்கிறதுக்கு சக்தி வேணும். அழித்தல் தொழிலான உருத்திரனுக்கு அழித்தல்ங்கிறதுக்கு சக்தி வேணும். இந்த 3 நிலைகளிலுமே அந்த சக்தியை அவர்களுக்கு முதல்ல அவர்கள் நிலைத்து நிற்பதற்கு சக்தி வேணும். அவர்களுடைய தொழில் நடத்துவதற்கும் சக்தி வேணும். இந்த 2க்குமே தேவியினுடைய திருவருள் கருணை தான் அந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிறாங்க. ஏன்னா தாய் இல்லாம ஒரு பெண் இல்லாம ஒரு உயிர் உருவாவதே கிடையாது. அந்த உயிர் உருவாவதற்கு மூல காரணம் ஆணாக இருந்தாலும் அதை பெற்று அதை வளர்த்தி அதை கொண்டு வந்து பல நிலைகளில் அந்த பெண்ணினுடைய காரியம் தான் தேவைப்படுது இல்லைங்களா? ஸோ அந்த பெண்ணினுடைய அந்த ஒரு முக்கியத்துவம் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு அளப்பரியது. அதை அளந்தெல்லாம் சொல்ல முடியாது. ஒவ்வொரு நொடிப்பொழுதில் அந்த பெண்ணினுடைய அந்த ஒரு முக்கியத்துவம் அப்படிங்கிறது இருக்குது. இது இந்த பூவுலகில் இல்லை, ஆதியே அப்படி தான். அதனுடைய பிரதிபலிப்பு தான் இங்கே மனிதனுடைய வாழ்க்கை. ரொம்ப சின்னதாக சுருக்கி கொண்டு நிறுத்தினா இங்கே இருக்கக்கூடிய உயிர்களினுடைய நிலை ஆதியே அப்படி தான் இருக்குது. சரிங்களா? அப்போது இந்த பெண் எப்பவுமே ஏதோ ஒரு ரூபத்தில் நான் கூட இருந்துக்கிட்டே இருக்கணும். இப்போ பிரம்மாவுக்கு பாருங்கள், அவர் கூட திருமகள் அப்படின்னு சொல்லக்கூடிய கலைமகள் அப்படின்னு சொல்லக்கூடிய சரஸ்வதி தேவி அவங்க கூட எப்பவுமே இருக்கிறாங்க. திருமால் கூட திருமகள்னு சொல்லக்கூடிய மகாலட்சுமி அவங்க கூட இருக்கிறாங்க. உருத்திரன் கூட மலைமகள் அப்படின்னு சொல்லக்கூடிய துர்கை எப்பவுமே அவங்க கூட இருந்துகிட்டே இருக்காங்க. அப்போது அந்த ஒரு தெய்வங்களுக்கும் அவர்களுக்கு சக்தி ரூபமாக கூட ஒரு துணையாக அந்த தெய்வம் நின்றுக்கிட்டே இருக்குது. இது நம்ம மனித வாழ்க்கையிலையும் பொருந்துமே. ஆம்பளை ஒரு செகண்டில் கட்டக்கடன் ஆயிரும், வேண்டாம் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் ஸ்ட்ரக் ஆயிரும். அந்த கூட சம்சாரம் இருக்கும். அது சம்சாரம் இல்லை, அம்மாவாக இருக்கலாம், அக்காவாக இருக்கலாம், தங்கச்சியாக இருக்கலாம், தோழியாக இருக்கலாம் இல்லையா, காதலியார் யாரோ ஒருத்தங்க. ஆனால் ஒரு பெண் ரூபம் விடு ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். அழுகிறதுக்கு ஒரு தோல் கொடுக்கறதுக்கு, ஒரு மடி கொடுக்கறதுக்கு அந்த ஒரு பெண் ரூபம், ஒரு பெண் சக்தி அப்படிங்கிறது ரொம்ப சின்ன லெவலில் இங்கே மனித ரூபத்திலேருந்து ஆதி வரைக்கும் அப்படி தான் இருக்குது. ஸோ பெண் இல்லாமல் எதுவுமே இந்த உலகத்தில் இல்லை. இந்த நம்ம சிவதன்மை பிரம்மம் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதை அப்படியே பெண் ரூபமாகவும் சொல்கிறாங்க. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. சரிங்களா? ஸோ எல்லாமே பெண்ணினுடைய சக்தியினுடைய அந்த அம்சத்தில் இருந்து அதனுடைய சக்தியின்பால் தான் எல்லாமே நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த ஒரு நிலையை முக்கியப்படுத்தி காட்டுவதற்காகவே கொடுக்கப்பட்டது இந்த ஸ்ரீதேவி பாகவதம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த மகா காவியத்தை வேதவியாசர் முனிவர் நமக்கு இயற்றி தந்திருக்கிறார் அப்படிங்கிறது முக்கியமாக கருத வேண்டியது. மகாபாரதத்தில் கீதாபதேசம் அப்படின்னு சொல்லக்கூடியது முழுமையான ஞான நூல். இது கண்ணபிரானுடைய திருவாயால் நமக்கு அர்ஜுனன் வாயிலாக நமக்கு கிடைக்கப்பெற்ற அந்த ஒரு நூல். சரிங்களா? இந்த மகாபாரதத்தில் இந்த கீதாபதேசம் அப்படிங்கிறது அறம், பொருள், இன்பம், வீடுன்னு சொல்லக்கூடிய இந்த 4ஐயும் எடுத்து காட்டக்கூடியது. இதில் இந்த வீடு பேரு அப்படின்னு சொல்லக்கூடியது பார்க்குறோம்னா, இதுதான் இந்த ஜீவன் முக்தர் நிலை. வாழும் பொழுதே அவர்கள் பிறவா நெறி எய்தியவர்களாகவே வாழ்வார்கள். உடல் விட்டு போனாங்கன்னா அவங்க மீண்டு எல்லாம் வரமாட்டாங்க. மீண்டு வாரா நெறி. சரிங்களா? அவங்க கிளம்பிட்டே இருப்பாங்க. அதற்கு அந்த வீடு பேருங்கிறது முக்கியம். இது மகாபாரதத்தில் கொடுத்துருக்கு. இப்போ இந்த வீடு பேரு அப்படின்னு சொல்லக்கூடியதை அடைவதற்கு அந்தரங்கமான ஒரு சில விஷயங்கள், நமக்குள்ளே ஏற்படக்கூடிய மாற்றங்கள்னு ஒரு சிலது நடக்கணும். சரிங்களா? அதற்கு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா அகண்டாகார விருத்தி அப்படிங்கிறாங்க. விருத்தினா சிந்தனைன்னு அர்த்தங்க. இந்த அகண்டாகார விருத்தினா என்னென்னா அசைவற்ற ஒரு சிந்தனை, மாறுபடாத ஒரு தன்மையில் இருக்கக்கூடிய சிந்தனை. அது அசைவே இருக்காது, அப்படியே இருப்பாங்க. அவர்களுக்கு பேர் தானே ஜீவன் முக்தர்கள். அப்போ எப்படி இருப்பாங்க? அவர்கள் சிவதன்மையோடு இருப்பார்கள், அவர்கள் பிரம்மம் போல் இருப்பார்கள், சித்ஸ்வரூபம் போல் இருப்பார்கள். இதெல்லாம் யோக வாசிஷ்டமில் பயன்படுத்தின அந்த சொற்கள் அதே தான் இங்கேயும். இப்போது இந்த அகண்டாகார விருத்தி 4 வகையாக அறிஞர்கள் சொல்கிறாங்க. என்னென்ன அப்படின்னு சொன்னால் நாதம், விந்து, கலை, அதுக்கப்புறம் வைகரி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 4 நிலைகளில் சொல்கிறாங்க. இந்த 4 நிலைகள்லையுமே சக்தி தேவி இருந்து பயணம் செயல்படுகிறார்கள் அப்படிங்கிறாங்க. இந்த நாதம் அப்படிங்கிறது பார்த்தோம்னா நம்மளுடைய மூலாதாரத்தில் வழங்கக்கூடிய ஒரு சக்தி, மூலாதார சக்கரத்தில் விளங்கக்கூடிய அந்த ஒரு சக்தி. இது ஒரு என்ன சொல்லக்கூடியது, ஒரு ஒளிமயமாக இருக்கக்கூடிய ஒரு இடங்க. இதை தேவியை தியானிப்பவர்களுக்கோ நினைப்பவர்களுக்கோ எல்லாருக்குமே அந்த சக்தி தூண்டப்பெறும். ஆனால் காட்சி ரூபம் கிடைக்காது. அந்த மூலாதாரத்தில் அந்த கனல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒளி வடிவம் அந்த இடத்துல இருக்குது. கனல் இருக்குது, சூடு இருக்குது, எல்லாருக்கும் இருக்குது. வேண்டுபவர்களுக்கும் தியானிப்பவர்களுக்கும் கூட அந்த ஒரு நிலை தெரியாது. ஆனால் அந்த இடத்துல வேலை செஞ்சுட்டே இருக்கும். இதுதான் நாதம்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நிலை. அடுத்தது பிந்துன்னு சொல்லக்கூடியதை, இதை இன்னொரு வார்த்தையில் சொல்லுவாங்க பஸ்யந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. இது எங்கன்னா நம்மளுடைய இருதய கமலத்தில் தாயார் நின்று வேலை செய்வாங்க. இந்த இருதய கமலத்தில் எப்படி வேலை செய்கிறாங்க? ஓங்கார வடிவில் வேலை செய்கிறார்கள் அப்படிங்கிறாங்க. இது தியானிப்பவர்களுக்கு மட்டும் காட்சி தெரியும் அப்படிங்கிறாங்க. இந்த இருதயத்தில் அவங்க வராங்க, மூலாதாரத்திலிருந்து அந்த சூடு இப்படி மேலே ஏறி வருது. இருதய கமலத்தில் ஓங்கார வடிவத்தில் தேவியர் இருக்காங்க. இதை தியானிப்பவர்களுக்கு மட்டும் காட்சி தெரியுமா? எப்படி தெரியும் அப்படின்னு சொன்னால் மின்னல் கீற்று போல தான் நொடிப்பொழுது தோன்றி மறையுமா, அந்த மாதிரி காட்சி அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. 3வது கலைன்னு சொல்லக்கூடியது, இதை மத்தியமா அப்படின்பாங்க. நம்மளுடைய விசுத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல இருந்து வேலை செய்வாங்க. இந்த இடத்துல இருக்கு இல்லையா,
விசுத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிலையிலிருந்து வேலை செய்வாங்க. இது வந்து அகாரம், ககாரம் அப்படின்லாம் இந்த சைவ நூட்கள் ரொம்ப விரிவாக சொல்ல, அகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஸ்வரங்களாக பேசக்கூடிய அந்த ஒரு பேச்சாக, ககாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஸ்பரிசங்களாக உணரக்கூடிய இதுபோல இருக்கக்கூடிய அந்த ஒரு நிலைகளில் இருந்து அவர்கள் வேலை செய்வார்கள் அப்படிங்கிறாங்க. இந்த இது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு அக்னி போல அவர்களுடைய தோற்றம் அப்படிங்கிறது இருக்கும். அந்த சூடு இந்த இடத்துல விசுத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல சூடு போல அக்னி போல அவர்களுடைய தோற்றம் அப்படிங்கிறது இருக்கும். இதுவும் தியானிப்பவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். கடைசியாக இருக்கக்கூடிய வைகரி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நிலை பார்க்கும் பொழுது அனைத்தையும் கடந்ததாக ஒரு நாதம்னு சொல்லக்கூடிய ஒளி ஓசை சவுண்டு அந்த ரூபத்தில் அவர்கள் இருப்பாங்க அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையாக சொல்கிறாங்க. இது வந்து முழுக்க தன்னை மறந்த ஒரு நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு தோன்றக்கூடிய அந்த ஒரு காட்சி அப்படிங்கிறாங்க. மகாசக்தி இன்னும் கூட விவரமாக 3 விதமாக சொல்கிறாங்க. அவேத்தியம், சவசம்வேத்தியம், அதற்கப்புறம் ஸ்வபரவேத்தியம். சமஸ்கிருத வார்த்தை கொஞ்சம் அப்படி தான் வருது. இதில் ஸ்வசம்வேத்தியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நிலையை 2ஆக பிரிக்கிறாங்க. ஒன்று நிலையான நிலை, இன்னொன்று நிலை அற்ற நிலை அப்படின்னு பிரிக்கிறாங்க. இப்போது இந்த நிலையான நிலையில் இருக்கக்கூடியது வந்து அதை விளக்கி சொல்ல முடியாது. அப்படியே சாஸ்வதமாக இருக்கும், அது எந்த மாற்றமும் இருக்காது, அது அப்படியே இருக்கும், சித் சுரூபமாக அப்படி இருக்கும்னு வச்சுங்களேன். இந்த நிலையற்ற நிலையில் தான் வந்து இந்த கடைசியை பார்த்தா வைகரிங்கக்கூடிய நிலை. அது இப்படி சப்தத்தின் வழியாக அந்த பிறப்பினுடைய ஆதின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நாதம் அப்படியே ஒழிச்சுக்கிட்டே இருக்கும், அதில் மாற்றமே இருக்காது, அப்படியே இருக்கும். ஆனால் இப்போ நான் பேசுகிறேனே, இப்போ நான் பேசினேன் நிறுத்தினேன், திருப்பி பேசுனேன் நிறுத்தினேன், ஒரு டோன் மாறும் கூடும் குறையும் மாதிரி. அப்போ இது நிலையற்ற தன்மை, இது மாறிக்கிட்டே இருக்கும். இந்த வகையை வைத்து தான் தேவியினுடைய இந்த ஒரு பராக்கிரமத்தை இந்த ஸ்ரீதேவி பாகவதம் அப்படிங்கிற இந்த நூலில் வந்து வியாசர் நமக்கு தெரிவித்திருக்கிறார் அப்படிங்கிற அந்த முக்கியமான விஷயத்தை. எங்கேருந்து எங்கே வந்து நிற்கிறாங்க பாருங்க. அப்போ இந்த வைகரின்னு சொல்லக்கூடியது இந்த நிலையற்ற தன்மையில் ஏற்படக்கூடிய இந்த ஓசையின் வாயிலாக தான் இது போல இருக்கக்கூடிய சாமியினுடைய பராக்கிரமத்தை சொல்ல முடியும். வேறு என்ன சொல்கிறது? இல்லை எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்க முடியும்? நான் ஏதோ ஒரு சத்தத்தை ஏற்படுத்தும் இல்லையா, அந்த சப்தம் மொழியாக மாறிச்சு, அது உருக்கொண்டது எழுத்துக்களாச்சு, அதுக்கப்புறம் மொழியாச்சு, அதுக்கப்புறம் அர்த்தம் கொடுத்தோம். அந்த அர்த்தத்தை இன்றைக்கி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம், அவ்வளோதான். ஸோ அந்த வகையில் தான் இந்த தேவியினுடைய பராக்கிரமத்தை, இந்த தேவியினுடைய எல்லா விஷயத்தையும் நல்ல விஷயத்தையும் வியாசரால் நமக்கு கற்பித்து தரப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த ஸ்ரீதேவி பாகவதத்தை நம்ம படிப்பதற்கு முன்னதாக பார்க்கும் பொழுது கீதோபதேசத்தில் கண்ணன் வாயிலாக நமக்கு வந்து என்ன கிடச்சிதுங்க, இந்த ஞான நூல் அப்படிங்கிறது கிடச்சிது. ஸோ ஃபஸ்ட்டு கண்ணபிரானை வேண்டிக்கணுமா, கண்ணபிரான் அர்ஜுனனுக்கு உபதேசித்த நாள் தான் நமக்கு அது கிடச்சிது, அதனால் அர்ஜுனனையும் வணங்கிக்கணுமா, அடுத்தது கலைமகள் சரஸ்வதி தேவியும் வணங்கிக்கணுமா, இதுபோல் இருக்கக்கூடிய எல்லா புராணங்களையும் எழுதி நமக்கு தந்த வேத வியாசரையும் வணங்கிக்கணுமா, இதெல்லாம் வணங்கிட்டு தான் திருப்ப அடுத்து நம்ம தேவி பாகவதத்தை படிக்கிறதுக்கே ஆரம்பிக்கணுங்கிறாங்க. ஃபஸ்ட்டு நியதி அதுதான். ஸோ இவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு நன்றியை சொல்லி அவங்களுக்கு வணங்கி நின்றுட்டு பிறகு தான் இந்த தேவி பாகவதம் அப்படிங்கிறத நம்ம படிக்கவே ஆரம்பிக்கணுங்கிறாங்க. சரி, இந்த தேவி பாகவதம் அப்படிங்கிறது நமக்கு எப்படி வந்தது, ஸ்ரீதேவி பாகவதம் அப்படிங்கிறது நமக்கு எப்படி வந்ததுன்னு கேட்டால், நைமிசாரண்யம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த காட்டில் சனகாதி முனிவர் யார், அவங்கள சௌனகாதி முனிவர்னு சொல்கிறாங்க. அதையும் நல்லா கவனம் வச்சுங்க. அவர்களை சௌனகாதி முனிவர்னு சொல்கிறது உண்டு, வழக்கமாக சனகாதி முனிவர்னு சொல்கிறது உண்டு. சனகர், சனாதனர், சனத்குமாரர், சனாதனர்னு சொல்லக்கூடிய இந்த 4 பேர். இந்த சனகாதி முனிவர்கள் 4 பேர் நைமிசாரண்யத்திற்கு போகிறாங்க. இவர்கள் கேட்டதன் வாயிலாக இந்த புராணங்களை நமக்கு எடுத்துரைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சூத முனிவர் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கிட்ட கேட்குறாங்க. அவர் வந்து ஒரு புராணிகர், புராணங்களை எடுத்துரைப்பவர், அதனுடைய உட்கருத்து ஆழம் தெரிந்து அதை எடுத்துரைப்பவர் புராணிகர். ஸோ அப்படிப்பட்ட சூத முனிவர்கிட்ட சனகாதி முனிவர்கள் கேட்டதன் காரணமாக இந்த நூல் வந்து அவர் சொல்ல அது வந்து நமக்கு ஒரு ரூபமாக கையில் கிடைத்திருக்கிறது அப்படிங்கிறது முக்கியம். இப்போது இந்த தேவி பாகவதத்தின் இப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னு நீங்கள் அதை சொல்கிறீங்க. சரி, சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை சொல்லுங்கள். என்ன, இந்த தேவி பாகவதத்தினுடைய இதை சொல்லுவதன் மூலமாக, இதை படிப்பதன் மூலமாகவோ கேட்பதன் மூலமாகவோ இதனால் நமக்கு என்ன பயன் ஏற்படும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லுங்கள். இதை படிக்கிறதுக்கு உண்டான நியதி என்ன, எப்படி படிக்க ஆரம்பிக்கணும், எப்போ படிக்க ஆரம்பிக்கணும், அதற்குண்டான நியதி அப்படிங்கிறத சொல்லுங்கள். இதற்கு முன்னாலெல்லாம் இதை படித்து பயன்பெற்றவர்கள்னு ஒருத்தங்க இருப்பாங்களே, அந்த லிஸ்ட்டையும் எங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லுங்கள். அதெல்லாம் சொல்லிவிட்டு பிறகு இந்த தேவி பாகவத்தை சொல்ல ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லி ஆர்டர் இல்லைங்க, குருகிட்ட கேட்குறோம். நான் சொல்கிறது படி சொல்கிற குருகிட்ட கேட்குறோம். பணிந்து தான் அவர்கள் கேட்டதன் காரணமாக சூதமுனிவர் இதை சொல்ல ஆரம்பிக்கிறார். சரிங்களா? ஸோ இதுதான் இன்னைக்கு உண்டான பதிவு. இந்த நூலை முதலில் யார் கேட்டார்லேருந்து ஆரம்பிக்கிறாங்க, எந்த மாதத்தில் எந்த நாள் எந்த நேரம் கூடி எப்படி ஒரு சூழலில் இந்த தேவி பாகவதத்தை எத்தனை நாளுக்குள்ளே படித்து முடிக்கணும் அப்படிங்கிற கணக்கும், இதை படித்து முடிக்கும் பொழுது நாம் தானாக கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்னோ, இல்லை என் மனதில் ஒரு காரியத்தை வைத்து இந்த நிகழணும் அப்படிங்கிற மனசில் வச்சுட்டு இந்த தேவி பாகவத்தை படிக்கும் பொழுதும் என்னென்னலாம் நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் சூதமுனிவர் சொல்கிறார். அதெல்லாம் நம்ம அடுத்த பதிவில் பார்க்க போகிறோம். நிறைய கதை ரூபமாக நமக்கு நிறைய அற்புதமான செய்திகள் அப்படிங்கிறது இதில் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இதை இன்றைக்கு உண்டான செய்தி. நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறத நான் கமெண்ட்டில் பார்க்குறேன். ஸோ உங்களுடைய ஆர்வத்தை பொறுத்து அது ஃப்ரீக்வெண்ட்டாக எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம இந்த தேவி பாகவத்தை அப்படி பார்த்துட்டே வரலாங்கிறதையும் பார்க்கலாம். சும்மா என்னுடைய ஒரு கியூரியாசிட்டிக்காக கேட்குற மற்றபடி வரணும் இல்லை.